மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2 பகுதிகளை படிக்க போகிறோம். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ல இருந்து நம்ம வாசிப்போம். மார்க் 10:2. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவர் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். பைபிள்ல தெரியல, இந்த பரிசேயருக்கு இதே வேலை தான். இயேசுவை ஏதாவது கேள்வி கேட்டு அவரை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அதன் மூலமா அவருக்கு அவப்பெயரை கொண்டு வரணும், தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு. ஆனா இந்த இடத்துல சரியான ஒரு கேள்வியை கேட்டாங்க பாருங்க. நல்ல வேளை அந்த கேள்வியை கேட்டாங்கன்னு தான் சொல்லணும். நாம என்ன கேட்குறாங்க, ஒரு கணவன் தன்னுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு அதுக்கு சொல்றாரு பாருங்க, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன? அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் 2 குரூப் இருந்தாங்க. ஒரு குரூப் வந்து மோசையின் பிரமாணத்தின்படி டிவோர்ஸை வந்து ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. இன்னொரு குரூப் இருந்தாங்க, அவங்க வந்து சகட்டு மேனிக்கு டிவோர்ஸ் பண்ணலான்னு. அதாவது குழம்புல காரம் பத்தலைன்னா கூட நீங்க டிவோர்ஸ் பண்ணலாம், உப்பு அதிகமாக போட்ட என் மனைவின்னு அதுக்கும் டிவோர்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க யூதர்கள் மத்தியில். 2 குரூப் இருந்தாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு டிவோர்ஸ் பண்ற ஒரு குரூப், இன்னொரு குரூப் வந்து மோசையினுடைய பிரமாணத்தின்படி நடந்து அதன்படி டிவோர்ஸ் பண்ணோன்னு. இப்போ இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அது நியாயமா? மோசே டிவோர்ஸ் பண்ணலான்னு எழுதி கொடுத்து இருக்கிறாரு, நியாயமா அப்படின்னு கேட்கறாங்க. இதை சோதிக்கும்படிதான் கேட்டாங்கன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, மோசே உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. பதில் சொல்றாங்க, தள்ளுதல் சீட்டை டிவோர்ஸ் பில்ல கொடுத்துட்டு டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே அப்படிதான் உத்தரவு கொடுத்திருக்காரு. உடனே இயேசு ரொம்ப அழகா அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. ஏன் மோசே அந்த உத்தரவு கொடுத்தார்? மோசையின் மூலமா தேவன் ஏன் அந்த டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அனுமதிச்சார்? தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்ற ஆண்டவரே ஏன் அந்த டிவோர்ஸ் பில்லுக்கு பெர்மிஷன் கொடுத்தார்? இயேசு ரொம்ப அழகா விளக்குறாரு பாருங்க. என்னத்தினால அப்படி பெர்மிஷன் கிடைச்சதுன்னா, உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் என்று ஆண்டவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல. உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புருஷன்மார்களுடைய இதய கடினம், அதாவது ஒய்ஃபை ஒழுங்கா ட்ரீட் பண்றது கிடையாது, அந்த ஒய்ஃபை லவ் பண்றது கிடையாது, நல்லா கேர் பண்றது கிடையாது, செரிஷ் பண்றது கிடையாது, ஒண்ணுமே பண்றது கிடையாது, ஒரு அடிமையை மாதிரி வீட்டுல வச்சு இருக்கிறது. இப்படி புருஷனுடைய வீட்டுல இருந்துட்டு புருஷன்கிட்ட அன்பு இல்லாம, அவனுடைய கொடுமைக்கு ஆளாகி, அவனுடைய அரவணைப்பு இல்லாம இப்படி எல்லாம் ஒரு பெண் கஷ்டப்படுறதை விட அவ பிரிஞ்சு போயிட்டு தான் அப்பா அம்மா வீட்டுல இருக்கட்டும், அல்லது வேற யாராவது அவளை நல்லா கேர் பண்ணாங்க சொன்னா அவங்கள திருமணம் பண்ணி வாழட்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஆண்டவர் அந்த ஒரு கன்செஷனை கொடுக்கிறாரு பாருங்க. இது ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி நடக்கிற காரியம் இல்ல. புருஷனுடைய இருதயம் கடினமா இருக்கு, அவங்ககிட்ட தொடர்ந்து அந்த பெண் அவனுடைய திருமண உறவுல இருந்து கொண்டு கொடுமைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் அவனை விட்டு விலகி போனாலாவது அவன் நல்லா இருப்பா. இப்ப விலகி போயிட்டு என்ன பண்றது? ஒரு டிவோர்ஸ் பில், தள்ளுதல் சீட்டு கையில இருந்தா பாருங்க, எனக்கு திருமணம் ஆகி இருந்தது, இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டேன், இப்போ வேணும்னா இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவ வர்ற பாருங்க. தனக்குரிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, இது வந்து ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆனா இந்த புருஷங்களுடைய இதய கடினம், மனைவியை ஒழுங்கா ட்ரீட் பண்ணாதனாலதான் ஆண்டவர் அந்த ஒரு கன்செஷனை கொடுத்தார் என்று சொல்றாரு. அதை சொல்லிட்டு ஆண்டவர் மேலும் விளக்குறாரு பாருங்க. ஆகவேதான் நல்ல வேளை அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு நான் சொன்னேன். இந்த டிவோர்ஸ் பண்ணலாம் என்கிற கட்டளை கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. டிவோர்ஸ் பில்ல பத்தி பேசும்போது ஆதியிலே தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆதியில தேவன் மனுஷனை உண்டாக்கினார், அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு. இந்த ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்றாரு, அதுதான் அங்க விஷயமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மனுஷனை ஆதியில உண்டாக்கும் போதே திருமணத்துக்காகவே அவனை உண்டாக்கினார். ஆகவேதான் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆகவேதான் இன்றைக்கு கூட திருமணத்துல ஒரு ஆண் ஒரு பெண், மனுஷன் தான் அதை மாத்திட்டான், 2 ஆண்கள் 2 பெண்கள் அப்படின்னு மாத்திட்டான் பாருங்க. ஆனா கர்த்தருடைய நியமம் என்ன? ஒரு ஆண் ஒரு பெண். அதுதான் கர்த்தர் ஆதியிலிருந்தே மனுஷனுக்காக வைத்திருந்த திட்டம். அப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கும் போதே
அவன் திருமண வாழ்க்கையில ஈடுபட வேண்டும், இல்லற வாழ்க்கையில ஈடுபட வேண்டும். ஆகவேதான் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற அந்த கட்டளை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை உண்டாக்கினார். அப்போ ஆதியிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவன் உண்டாக்கினார் சொல்லும் போது அவர்களை திருமணத்துக்காகவே உண்டாக்கினார். அது நமக்கு எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, the idea of marriage did not originate with man. திருமணம் என்னும் அந்த ஐடியா மனுஷ மூளையிலிருந்து தோன்றினதல்ல, இது பாதையில வந்ததல்ல, மனுஷன் உண்டாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இருக்கு. ஏன்னா அவனை உண்டாக்கின தேவனுடைய ஐடியா, அது தேவனுடைய இதயத்திலிருந்து தேவனுடைய மனதிலிருந்து உதித்த ஒரு காரியம் இந்த திருமணம். இதை விசுவாசிகள் புரிந்து கொள்வது முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த திருமண வாழ்க்கையை வெறுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் நல்லா வேலை செய்யறேன்னு சம்பாதிக்கிறேன், எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு கல்யாணத்தை பண்ணி மாட்டிக்கிட்டு நான் என்ன வேலை செய்யறேன், எப்படி வாழ்றேன், எங்க போறேன் வரேன், இதுக்கெல்லாம் நான் எதுக்கு அவனுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும்? தேவையில்லை. ஐ கேன் லிவ் இண்டிபெண்டன்ட்லி. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வீடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு, வேலை இருக்கு, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன், இன்னொருத்துக்கிட்ட எதுக்கு போய் நான் ஒரு அடிமையை போல இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த எண்ணமே தவறு பாருங்க. பிப்ளிக்கலா சொல்றேன் நான், இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. அந்த எண்ணமே தவறு. ஏன்னு சொன்னா, தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், திருமணத்துக்காகவே உண்டாக்கினார். ஆகவே ஒரு விசுவாசியா இருந்துட்டு கொண்டு நம்ம திருமணத்தை ஹேட் பண்றது தேவனுடைய பிரமாணத்துக்கும் தேவனுடைய ஐடியாவுக்கும் விரோதமான ஒரு காரியம் அது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷனை உண்டாக்கின போதே ஆணும் பெண்ணுமாக திருமணத்துக்காகவே உண்டாக்கினார். சரி, இப்ப 7ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை அவர் சொல்றாரு. இது நிமித்தம், அதாவது தேவன் ஆணையும் பெண்ணையும் திருமணத்துக்காகவே உண்டாக்கினது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். நல்லா கவனிங்க, திருமணத்துக்காக உண்டாக்கப்பட்ட அவர்கள் திருமணத்துக்கு பிறகு புருஷனை பற்றி கரெக்டா குறிப்பா சொல்றாரு பாருங்க. அவன் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி தாயின் தகப்பனோடு கூட சேர்ந்து இசைந்து வாழ்ந்தானோ அதுல வெளியே வரணும் அப்படின்றாரு. அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வரணும்னு சொல்ல அந்த இசைவுல இருந்து வெளியே வர வேண்டும். ஏன்னா இப்போ இவனுக்கென்று ஒரு மனைவி வந்தாகிவிட்டது, இப்போ இவனே ஒரு குடும்ப தலைவன் ஆகிவிட்டான், டிசிஷன் மேக்கிங் ஹெட்டே அவன் தான் பாருங்க. அப்போ ஒரு ஹெட்டா இருந்துகிட்டு முன்ன போல தகப்பனையும் தாயும் எல்லாத்துக்கும் இரு எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன், இரு எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன், அந்த மாதிரி கதை இனிமேல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க தலையாயிட்டீங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மனைவி வந்துட்டாங்க, இப்ப நீங்க தான் அந்த டிசிஷன் மேக்கிங் ஹெட். ஆமென். அததான் இயேசு இங்க சொல்றாரு பாருங்க. ஏன்னா கர்த்தர் ஆதியில இருந்து அப்படிதான் உண்டாக்குனார். இது நிமித்தம் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரு முறை ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு கல்யாணத்துல நான் இதை பேசினேன். அதை பேசின போது அவங்க சொன்னாங்க, ஐயா என்ன நியாயம் அது, என் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு அவனை லோன் எடுத்து படிக்க வச்சு எல்லாம் நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா, நேற்று வந்தவன் என் பையனை கல்யாணம் பண்ணின்னு அவ பாட்டு கூட்டின்னு போயிட்டா, நான் நியாயம் இது, ஏசுநாதர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஏசுநாதர் அநியாயத்துக்கு இப்படி சொல்லிட்டாரு, அப்பா அம்மா விட்டு நீ பாட்டுக்கு தனியா போயிடு அப்படின்னு. அப்பா அம்மா விட்டு தனியா போயிடுன்னு சொல்ல பாருங்க. இசைவு அப்பா அம்மா கூட முன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே வீட்டுல இருக்கலாம், பிரச்சனை இல்லை, 2 ஃபேமிலி ஒரு வீட்டுல இருக்க அளவுக்கு பெரிய வீடா இருந்தாலும் தங்கி இருக்கலாம். ஆனா அந்த இசைவு கண்டிப்பா மனைவியோடு தான் இருக்க வேண்டும், அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது. இயேசு அதை தான் இங்க ரொம்ப தெளிவா பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் ஆன பிறகும் இசைவு அப்பா அம்மா கூட இருக்கிறனால்தான் பல மனைவிகள் புருஷனை அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா மனைவி கிட்ட ஒரு கன்சல்டேஷனும் கிடையாது, மனைவி கிட்ட எதையுமே கேட்கறது கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்பா அம்மா கிட்ட கேட்டு கேட்டு செஞ்ச மாதிரி திருமணத்துக்கு பிறகு கேட்கறது. மனைவின்னு ஒருத்தர் வந்துட்டாலே இவதான் நமக்கு இனிமேல் அந்த இசைவு மனைவியோடு கூட இருக்கிறது இல்லை பாருங்க. எல்லாத்தையும் அவங்க பாட்டுக்கு இண்டிபெண்டா செய்யறது, அப்பா அம்மா கிட்ட கேட்டு செய்யறது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு செய்யறது, இப்படியே வாழறதுனால தான் குடும்ப வாழ்க்கையில ஒரு பிளவு ஏற்படுகிறது. இனி இசைவு மனைவியோடு தான் என்கிற அந்த உணர்வு ஆண்களுக்கு மேலோங்கி நிக்கணும் பாருங்க. இயேசு அதான் சொல்றார், திருமணம் ஆன பிறகு ஆண்கள் மனைவியோடு தான் இசைந்து இருக்க வேண்டும். சரி, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த
8ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இந்த திருமண உறவு இருவரை என்ன செய்கிறது என்பதை பற்றி ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க. திருமண உறவு ரொம்ப யூனிக்கான ஒரு உறவு, ரொம்ப புனிதமான ஒரு உறவு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி நமக்கு பல உறவுகள் இருக்காங்க. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த எல்லா உறவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. மனைவி எனும் அந்த உறவு எடுத்துக்கொள்ளுங்க. எந்த உறவிலும் யாருமே இருவர் ஒரே மாம்சமா இருப்பது கிடையாது. அப்படின்னு சொன்னா இருவர் ஒருவராவது கிடையாது. இந்த திருமணம் என்னும் உறவு, அந்த பந்தத்துல மட்டும்தான் இருவர் ஒருவராகிறார்கள், ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகவே இந்த திருமணம் அவ்வளவு தேவனுடைய பார்வையில அவ்வளவு புனிதமான ஒன்று, அவ்வளவு போற்றி பாதுகாக்க வேண்டிய மேன்மையான ஒரு உறவா இருக்கிறது. இதை நிறைய பேர் விளங்கி இருக்குல்ல பாருங்க. ஆகவேதான் திருச்சபைகள்ல பைபிளை நிறைய டீச் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா கணவன் மனைவி என்றான உடனே அந்த உறவு ரொம்ப 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 டிஃப்ரெண்டான ஒரு உறவாக மாறுகிறது. இருவர் ஒருவராகிறார்கள், ஒரே மாம்சமாகிறார்கள். கல்யாணம் ஆயிட்டு சில வருடங்கள் வாழ்ந்து அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா ஒருவருடைய மைண்ட ஒருவர் ரொம்ப ஈஸியா ரீட் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க பாருங்க. மனைவி கிட்ட பேசினா அவர் என்ன நினைப்பாருன்னு அவங்க சொல்லுவாங்க, புருஷன்கிட்ட பேசினா மனைவி என்ன நினைப்பாங்கன்னு அவர் சொல்லுவார் பாருங்க. அந்த அளவுக்கு துல்லியமா மைண்டை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் திருமணம் என்னும் பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ திருமண உறவு ஒரு யூனிக்கான உறவு, இருவர் ஒரே மாம்சமாகிற ஒரு உறவு. அதன் பிறகு இயேசு என்ன சொல்றாரு, ஆகையால், அதாவது 2 பேர் இப்போ ஒருவரா இருக்கிறதுனால முன்ன மாதிரி அவங்கள 2 பேரா நினைக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா இந்த இருவரை தேவன் ஒருவராய் இணைத்து இருக்கிறார். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. திருமணத்தை தேவன் இணைக்கிறார். பெரியவங்களாம் இருக்கிறோம், போதகர் இருக்கிறார், சொசைட்டி இருக்கு, எல்லாம் வர்றாங்க, எல்லாரும் முன்னிலையிலும் சாட்சியாக திருமணம் நடக்கிறது. ஆனா என்னன்னா எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் அங்கே இருக்கிறார். திருமணத்துல ஒருவருக்கு ஒருவர் வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்ளும் போது அந்த வாக்குறுதிகளை கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. ரொம்ப முக்கியம். என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும், அப்புறம் மரணம் நம்மை பிரிக்கும் வரையில், இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறோம் இல்லையா? இந்த வாக்குறுதிகளை எல்லாரும் கேட்கிறோம், அதுக்கு மேல கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் இந்த வாக்குறுதிகளை கேட்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, இந்த வாக்குறுதி மூலமாக நான் அவர்களை இணைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நான் அவங்களை இணைச்சிருக்கிறேன். இது மனுஷனால் இணைக்கிற ஒரு காரியம் அல்ல, தேவன் இணைக்கிற ஒரு காரியம். ஆகவே யாரும் அவர்களை பிரிக்க கூடாது என்று சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பேர் மெடல் பண்றாங்க பாருங்க. முன்னால சொந்தக்காரங்க நிறைய பேர் மெடல் பண்ணுவாங்க, மாமியார், நாத்தனார், இவங்க அவங்கன்னு யாராவது ஏதாவது புரிஞ்சுக்கிட்ட தூபம் போட்டுக்கினே இருப்பாங்க. தெய்வம் மனைவி பாத்தியாடா, என்ன பார்த்தா சிரிக்கிறது இல்லை, என்ன பார்த்தா பேசுறது இல்லை, என்ன பொடி வச்சு பேசுறா, இதை பண்றா அதை பண்றான்னு பேசி 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 பேசியே கெடுக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விவகாரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்கள பிரிக்கிற மாதிரி எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அவர்களை இணைத்திருக்கிறேன். ஆமென். எவ்வளவு முக்கியமான ஒரு வார்னிங் மாதிரி ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க ஒரு கமாண்ட் மாதிரி சொல்றாரு பாருங்க. தேவன் இணைத்திருக்கிறார், பிரிக்காதீங்க அப்படின்றார். ஆகவே ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது பேசுறோம் செய்யறோம்னா அது அவங்களுடைய பந்தத்தை ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்கு தான் இருக்கணுமே தவிர நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற பந்தத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பாருங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவியுடைய அந்த பந்தத்தை ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி தான் பேசணும் செய்யணுமே தவிர ஒரு நாளும் அதை வீக் ஆக்குற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார். நாம செய்யற எதுவுமே அவங்கள பிரிச்சிடக்கூடாது. ஆனா இன்றைய நவீன உலகத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, தேர்ட் பர்சன் உள்ள பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களே பிரிஞ்சுக்கிறாங்க. தேர்ட் பர்சன் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போகுது. ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, தேர்ட் பர்சனுக்கு பதிலா தேர்ட் பார்ட்டி. என்னது அது? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, அப்புறம் என்னென்னமோ வந்துருச்சு பாருங்க.
இதுல வந்து என்ன நிறைய இருக்குது, நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 தான், நிறைய இருக்குது பாருங்க. அதாவது ஒரு ஆள் உள்ள வர தேவையில்லை, இதெல்லாம் உள்ள வந்து ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் உள்ள கொண்டு வந்துருது. கணவன் மனைவி ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்க பாருங்க. இதை தான் ரொம்ப பார்த்துக்கின்னு ரசிச்சுக்கின்னு சிரிச்சுக்கின்னு அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஆகான்னு சிரிச்சுக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது பாருங்க. அந்த ரீல்ஸ்ல வர்றதெல்லாம் உள்ள வாங்குறாங்க. நான் கூட பாக்குறேன், நிறைய ரீல்ஸ் பாக்குறேன் பாருங்க. அதுல நிறைய பேர் ஐடியா கொடுக்குறாங்க, புருஷனா எப்படி இருக்கணும், மனைவினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எது முக்காவாசி பாத்தீங்கன்னா பிப்ளிக்கல் ஐடியாஸுக்கு ஒத்து வராத காரியங்கள், உறவுகளை பலப்படுத்தாத ஒரு காரியங்கள் பாருங்க. இதை பார்த்து 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 அவங்களே பிரிஞ்சுக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி 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 வேற யாரும் அவங்கள பிரிக்க தேவையில்லை, அவர்களே தங்களை பிரித்து கொள்ளுகிற அளவுக்கு போயிடுறாங்க பாருங்க. இன்றைய நவீன உலகத்தினுடைய பிரச்சனை, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது வேற யாரும் பிரிக்க வேண்டாம், அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஆனா கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு பாருங்க, யாருமே பிரிக்க கூடாதுங்க. யாருமே, அப்பா அம்மாவும் சரி, மாமனார் மாமியாரும் சரி, யாருமே அந்த உறவுல பிரிக்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி கூட அவங்க திருமண வாழ்க்கையில அவங்க பிரிவுக்கு எத்தனமான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா தேவன் நினைத்து இருக்கிறார், தேவன் இணைத்ததை மனுஷன்னா அதுல அந்த மனைவியும் அடங்குவாங்க, அந்த புருஷனும் அடங்குவாங்க. 2 பேருமே பிரிக்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படிப்பட்ட ஒன்று. ஏன்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, இது ஒரு உடன்படிக்கை, கவர்னன்ட். ஆகவேதான் கிறிஸ்தவ திருமணங்கள்ல அந்த வாக்குறுதி கொடுக்கறாங்க பாருங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, எப்ப வேணா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலதான் பாருங்க நிறைய பேர் பயந்து போயிட்டு, குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்றது கிடையாது. சில ஃபன்னி ஸ்டோரிஸ் எல்லாம் நான் வாசித்து இருக்கிறேன். 25 வருஷம் ஆயிட்டு ஒரு 4-5 பிள்ளைங்களை பெற்றுட்டு கட்சியில 60 வயசு 65 வயசுல 2 பேரும் அப்பதான் கல்யாணமே பண்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப வயசா நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அங்க சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு. மோஸ்ட்லி கேத்தலிக் கம்யூனிட்டியா இருக்கிறதுனால கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா அவங்க பிரியுது ரொம்ப கஷ்டம் பாருங்க. கோர்ட் வந்து அவங்களுக்கு கல்யாணத்தை டிவோர்ஸை கொடுத்துருவாங்க. ஆனா சர்ச் வந்து அந்த மேரேஜை அனல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. சர்ச் மேரேஜ் அனல்டுன்னு அறிவிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் பாருங்க. இப்பதான் போப் ஆண்டவர் சில நடவடிக்கைலாம் எடுத்து கோர்ட்டே சீக்கிரமா டிவோர்ஸ் அனுமதிக்குது, திருச்சபையும் அதை சீக்கிரமா ப்ராசஸ் முடிச்சு மேரேஜ் அனல்டுன்னு சொல்லணும், அவங்க போய் வேற கல்யாணம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்களை செய்யறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் நல்லா புரியுது, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவன், ஆகவே இவங்களை பிரிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருச்சபை முயற்சிகளை எடுக்குது. ஆனா இவங்க நாங்க பிச்சுக்கிட்டு போயிடுவோம், அதுல தீர்மானமா இருக்கும்னு இருக்காங்க பாருங்க. கோர்ட்டும் அதை அனுமதிக்கிறது, ஆனால் சபை அதை முக்காவாசி தடுக்க பார்க்கிறது. இது திருமணம் டிசால்வ் ஆயிடுச்சுன்னு அவங்க பகிரங்கமாக அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நிறைய டைம் எடுக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான். முன்னெல்லாம் இந்தியன் கோர்ட்ஸ்ல வந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க, 1 வருஷம் டைம் கொடுக்குறோம், 2 பேரும் ரிகன்சைல் ஆனா சரி அப்புறம் பார்க்கலாம், போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வாங்கன்னுவாங்க. இப்பெல்லாம் கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, 2 பேருக்கும் பிடிக்கல, மியூச்சுவல் அக்ரிமெண்டா, உடனே பிரிச்சு அனுப்பிடுங்க, எதுக்கு தேவையில்லாம 2 பேரையும் ஒன்னா வச்சுட்டு இருக்கிறீங்க, பிடிக்கலன்றாங்களே அதுக்கப்புறம் எதுக்கு ஒன்னா வச்சுக்கிறீங்கன்னு. ஒரு அட்வொகேட் கிட்ட பேசும்போது சொன்னாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வர நிறைய விவாகரத்துகள் வந்து கிறிஸ்தவருடைய விவாகரத்துகள். அப்போ மற்றவங்களை காட்டிலும் கிறிஸ்தவங்க தான், பைபிளை அறிஞ்சவங்க தான், ஆண்டவரை அறிஞ்சவங்க தான், அவங்க தான் டிவோர்ஸுக்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க பாருங்க. ஏன்னா திருமணம் செய்து கொள்ள தெரிந்தவர்களுக்கு அந்த திருமணத்துல எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அது விளங்காம போயிடுச்சு. ஆகவேதான் டிவோர்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவா நிக்குது. அடுத்த வேத பகுதி அதை பற்றி தான் பேசுகிறது. இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம போலாமா? இப்ப வாசித்த பகுதியில மேரேஜினுடைய ஆரிஜினை பார்த்தோம். மேரேஜில் அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. பிரியக்கூடாது, அதை கர்த்தர் விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அதுக்கான சில காரணங்களே அவர் சொல்லுகிறார், ஏன் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிட்டு அப்படியே விளக்குவோம். எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நிறைய கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட்ஸுக்கு இந்த எபேசியர் 5:22 வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி பாருங்க.
ஏதாவது பிரச்சனை வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இதான் சுட்டி காட்டுவாங்க. பாரு, கர்த்தர் வந்து உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி இருக்கிறான், நீ எங்கேயாவது கீழ்ப்படிறியா நீ அப்படின்னு கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. கீழ்ப்படியவே மாட்டேங்கிற நீ அப்படின்னு. சரி, வேதம் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகரா இருக்கார். சரீரத்துக்கு ரட்சகர்னா சரீரத்தை காப்பாற்ற வேண்டியவரா இருக்கிறார். அப்போ ஏன் மனைவியை பார்த்து புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு வேதம் சொல்லுதுன்னா, கிறிஸ்து சபைக்கு தலை, அதே போல புருஷன் மனைவிக்கு தலை. அதாவது எப்படி ஒரு ஸ்தாபனம், ஒரு கம்பெனி, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அதன் பிறகு அவருக்கு குட்டி குட்டி தலைவர் இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்களோ, அது போல கர்த்தர் திருமண உறவில் ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி இருக்கா பாருங்க. என்ன ஸ்ட்ரக்சர் இது? செயல்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆண் தலைவனா இருக்கிறான், பெண் வந்து சரீரமா இருக்கிறான். ஆண் தலையா இருக்கிறான், பெண் சரீரமா இருக்கிறாள். ஆணுக்கு கீழே கணவன் மனைவி வருகிறாள். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துங்க, அங்க ஒரு பெண் சிஇஓ இருந்தாங்கன்னா இவங்க பெண்ணு நான் கீழ்ப்படிய மாட்டேங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கம்பெனி ஸ்ட்ரக்சர்ல அந்த பெண் வந்து தலையாய் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் அந்த பெண் சிஇஓ என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்பட்டு தான் நடக்க வேண்டும் பாருங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி, அந்த அமைப்புல அப்படி இருக்கிறது. அதே போல திருமணம் என்னும் அமைப்புல கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்காரு பாருங்க. கணவனை தலையாய் வைத்திருக்கிறார். அப்ப கணவன் இருக்கிற வரைக்கும் கணவன் தான் தலையா இருக்கிறான் பாருங்க. ஆகவே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு பவுல் சொல்லும் போது என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, இது கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்ட்ரக்சர். புருஷனை தலைவனா வச்சு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தலைக்கு கீழ்ப்படியுங்கள், அதான் சொல்ல வர்றாங்க. இப்ப கவனிங்க, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் காட்டுறாரு பாருங்க. எப்படி உதாரணம் காட்டுறாரு? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல மனைவிமார்களே நீங்க உங்க சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுனா எதன் அடிப்படையில கீழ்ப்படுகிறது? கிறிஸ்து சபையை மிரட்டுறாரா, அடிக்கிறாரா, உதைக்கிறாரா, உருட்டுகிறாரா, மிரட்டுறாரா, இந்த மாதிரி ஏதாவது பண்றாரா? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதுன்றாரு. எதன் அடிப்படையில திருச்சபை சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம். எதன் அடிப்படையில கீழ்ப்படுகிறோம்? காலைல கூட்டு மிரட்டினாரா? தொலைச்சு விடும் உன்னை, இன்னைக்கு சண்டே, கரெக்டா கோயிலுக்கு போயிட்டு வா, ஒழுங்கா இரு, ஜெபம் பண்ணு, இல்லாட்டி அவ்வளவுதான் உன்னை அடிச்சு கையை காலம் உடச்சி போட்டோம்னு சொன்னதுனால கீழ்ப்படுகிறோமா? எதன் அடிப்படையில கிறிஸ்துவுக்கு நாம கீழ்ப்படுகிறோம்? ரொம்ப முக்கியம் பாருங்க. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் சபையை நேசிக்கிறார், சபையில அன்பு கூறுகிறார், சபைக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். பின்னாடி அதை பார்ப்போம் நாம. ஆகவேதான் சபை கிறிஸ்துவில அன்பு கூறுகிறது. அப்போ கிறிஸ்துவை போல ஒரு கணவன் இருக்கும்போது நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்துவுக்கு, because he loves us we love him back, we submit ourselves, அதே மாதிரி மனைவியும் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு கணவன்மார்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறது கிடையாது பாருங்க. கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்கிறாரோ அதே போல கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்களுக்கு இருப்பது கிடையாது. ஆனா என்னன்னா, they demand submission. பைபிள் சொல்லுது புருஷனுக்கு கீழ்ப்படியணும், ஆகவே கீழ்ப்படியணும். ஆனா கிறிஸ்து கீழ்ப்படியது போல கீழ்ப்படிங்கன்னு சொல்றது அந்த காரியத்தை மறந்துடுறாங்க பாருங்க. கிறிஸ்து எப்படி சபையை கவனித்துக் கொள்கிறார், அது போல என் மனைவியை நான் கவனிச்சுக்கிறேன்னா, அது போல என் மனைவியை லவ் பண்றேன்னா, கேர் பண்றேன்னா, என் கன்சர்னை வெளிப்படுத்துகிறேன்னா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை பாருங்க. நான் தான் புருஷன், நான் சொல்றதை கேள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன் எடுக்கிறதுனால தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க. சரி, இப்ப 24 கவனிங்க. இல்ல 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இப்ப 25ல புருஷர்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? இவ்வளவு நேரம் மனைவி கிட்ட சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு புருஷர்களுக்கு சொல்றாங்க. இப்போ மனைவியினுடைய தலையாய கடமை என்ன? சப்மிஷன். புருஷனுடைய தலையாய கடமை என்ன? மனைவியிடத்துல அன்பு கூறுவது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, அது போலதான் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது உங்க மனைவிங்கிட்ட நீங்க அன்பு கூறுங்க நான் சொல்லிட்டேன். இப்ப நான் அதை குவாலிஃபை பண்றேன். என்ன மாதிரி அன்பு கூற வேண்டும் சொன்னா, கிறிஸ்து சபையில எப்படி அன்பு கூர்ந்தாரா, இதான் 24 நான் கொஞ்சம் விளக்குனேன். கிறிஸ்து சபையில எப்படி அன்பு கூர்ந்தார் அத 26, 27 விளக்கி சொல்றாரு பாருங்க. அங்க இருக்கிறத அப்படியே பார்த்து அதையே நம்ம படிப்போம். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சபையில அன்பு கூர்ந்தார், அது போல நீங்கள் அன்பு கூறுங்கள் அப்படின்றாரு. எந்த விதத்துல அன்பு கூர்ந்தாருன்னு சொன்னா, சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்முடைய உயிரையே சபைக்காக கொடுக்கக்கூடிய அந்த விதத்துல கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு. அப்போ நாம் மனைவிடத்துல அன்பு கூற வேண்டும்னா ஏதோ ஒரு வேக் பிக்சரைஸ் பண்ண தேவையில்லை. மாறாக நமக்கு சாலிடா ஒரு உதாரணம் கண் முன்னே இருக்கிறது. யார் அந்த உதாரணம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? சபைக்காக உயிரையே கொடுத்தார். அப்ப மனைவிக்காக நம்ம உயிரையே கொடுக்கணுமா? சூழ்நிலை வந்தா கொடுக்கறது இல்ல, தப்பே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து மனைவிக்காக, தன்னுடைய திருச்சபையாகிய மனவாட்டிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று சொல்லுகிறது. சரி, உயிரை கொடுக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதுக்கு அப்புறம் ஒரு சில காரியங்களை செய்யறாரு பாருங்க. என்ன செய்யறாராம்? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். சிம்பிளா சொல்ல போனா, வசனம் என்னும் வார்த்தையை கொண்டு திருச்சபையை அவர் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். நல்லா கவனிங்க, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கு என்று சொல்லுகிறது. அதாவது திருச்சபையை வசனமாகிய தண்ணீரில முழுக்கி எடுத்து அப்படிதான் பரிசுத்தமாக்குகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க, அதை வாசிக்கலாம். யோவான் 15:3. யோவான் 15:3 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் திருச்சபைய எப்படி சுத்தமாக்குகிறார், எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? இந்த கரை திரையெல்லாம் திருச்சபையில் இருக்கு இல்லையா? திருச்சபைன்னா யாரு? நீங்களும் நானும் தான் திருச்சபை. அப்போ நம்ம கிட்ட நிறைய காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கு, பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதா இருக்கு, கரை திரை ஏராளமா இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்துவானவர் எப்படி அகற்றுகிறார்? ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் பாருங்க. எப்படி அகற்றுகிறார்னா, வசனமாகிய தண்ணீரை கொண்டு அகற்றுகிறார். அப்படின்னு சொன்னா, வசனத்தை படிக்கும் போது அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குற்றங்குறைகள் இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை நமக்கே தெரியாம சில காரியங்கள் இருக்குன்னு சொன்னா, ஆவியானவர் வசனத்தின் மூலமா அதை சுட்டி காட்டுகிறார். நம்மை நாமே திருத்திக் கொள்கிறோம். பிரசங்கங்களை கேட்கிறோம். பிரசங்கங்களை கேட்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம கிட்ட இருக்க குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஆகவே நாம மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று வருகிறோம். இப்படிதான் கர்த்தர் என்ன பண்றாரா? வார்த்தையை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார், வார்த்தையை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இத சபை இன்னைக்கு புரிஞ்சுக்கல பாருங்க. என்ன நினைக்கிறாங்க? விசுவாசிகளை சதா திட்டிக்கிட்டே இருந்தா அவன் திருந்திடுவான், இவன் வாழ்க்கை மோசமா இருக்குது, இவனுக்கெல்லாம் வசனத்தை பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, சுளிர்னு அடிக்கணும், அப்பதான் அவன் திருந்துவான். இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தரே வார்த்தையை கொண்டுதான் நம்மை திருத்துகிறார். பெல்ட் எடுத்து நம்ம அடிக்கிறது கிடையாது. அன்னைக்கு அவங்கள தேவாலயத்துல வார பின்னி அடிச்சது மாதிரி நம்மள அடிக்கிறது கிடையாது பாருங்க. நம்ம எப்படி திருத்துகிறார்? நம்மகிட்ட கரைகளும் திரைகளும் ஏராளமா இருக்கு. கர்த்தர் எப்படி திருத்துகிறார்? வார்த்தையை கொண்டு திருத்துகிறார். புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. திருவசனத்தை கொண்டு, அந்த வசனத்தை கொண்டுதான் இந்த கரை திரையெல்லாம் எடுத்து போட்டு எப்படி ஆக்குகிறாராம்? பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ கரை திரையோடு சுத்தம் இல்லாம அசுத்தமா இருக்கிற திருச்சபைய கர்த்தர் எப்படி பரிசுத்தமா பிழையற்றதா மகிமுள்ள சபையாக மாற்றுகிறார்? அவருடைய வார்த்தை கொண்டு மாற்றுகிறார். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இன்னைக்கு நிறைய பேரு தங்களுக்கு வர மனைவி ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு பாக்குறாங்க. அதாவது நிறைய பேர் பிசிக்கலா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா என்னன்னா, மனைவி எல்லாவற்றிலும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். இவர் வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஷூவை கட்டி விடணும்,
அவர் கரெக்டா வந்த உடனே காபி எடுத்து போய் கொடுக்கணும், கரெக்டா சூடா சுட சுட சாப்பாடு செஞ்சு வைக்கணும், எல்லாத்துலயும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். புருஷன் முகம் கோணாம நான் பெரிய வேற சொல்றாங்கம்மா, அவன் முகம் கோணாம நடந்துக்குமா, பாவமா அவரு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர்றாரு, சம்பாதிக்கிறாரு, முகம் கோணாம நடந்துக்குமா அப்படின்றாங்களா. இவர் முகம் கோணாம நடந்துக்கிறதுக்கு நம்ம முகம் கோணி போயிடுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது பாருங்க. ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரா, இம்பர்ஃபெக்டா இருக்கிறவங்களை கூட வார்த்தையினாலே பெர்ஃபெக்ட் ஆக்குகிறார், வார்த்தையினாலே பரிசுத்தமாக்குகிறார், வார்த்தையினாலே மகிமையுள்ள சபையை, மகிமைனா என்ன, குளோரியஸ், அதாவது ஜொலிக்கிற மாதிரி மாற்றுகிறார். அப்போ கணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்து எப்படி சபைய, இம்பர்ஃபெக்ட் சபைய, குறைகள் உள்ள சபையை பெர்ஃபெக்ட் ஆக்குகிறாரோ, அதை ஜொலிக்க பண்ணுகிறாரோ, அதே போல ஒவ்வொரு கணவனும் வார்த்தை கொண்டு, அது வசனமாக வார்த்தையோ அல்லது நல்ல ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸோ அந்த மாதிரி பேசி, மனைவி ஒருவேளை பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், நீங்க விரும்புற மாதிரி இல்லாம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், மகிமை உள்ள ஜொலிக்கிற ஒரு மனைவியா இல்லாம இருக்கலாம். ஆனா கணவன் மனைவியோடு கூட வார்த்தைகளை பேச 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 அது என்ன பண்ணுகிறது, இம்பர்ஃபெக்டா இருக்கிற நாம் பெர்ஃபெக்டா மாறுகிற மாதிரி, நாம மகிமையுள்ள மனவாட்டியை மாறுகிற மாதிரி, கணவனுடைய வார்த்தைகள் மனைவியை மகிமையான ஒரு மனவாட்டியாய் மாற்றுகிறார். ஆமென். இது நிறைய பேருக்கு இந்த சூட்சமம் விளங்குறதுல பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க சொல்லி கொடுக்குறாரு. இந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, யாரு உலகத்திலே யாரு தலை சிறந்த அட்வைசர்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே யாரு தலை சிறந்த மேரேஜ் அட்வைசர் கவுன்சிலர் அப்படின்னு? பேரெல்லாம் சொல்லல, ஏன்னா எனக்கு உண்மையில பேர் தெரியல, மறந்துட்டேன். 7 முறை திருமணமாகி விவாகரத்தான ஒரு அம்மா தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் டாப்பஸ்ட் மேரேஜ் கவுன்சிலர். யாரு? திருமணமாகி 7 முறை திருமணமாகி 7 முறையும் விவாகரத்தானவங்க தான் இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்த மேரேஜ் கவுன்சிலர். அவ்வளவு அனுபவம் வந்துருச்சு பாருங்க. 7 பேரோட கூட வாழ்ந்து 7 விவாகரத்தை பண்ணி அவ்வளோ அனுபவத்தை பெற்று இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தலைவலியெல்லாம் வேணாம் தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில சொல்லி கொடுக்குறாரு. இதை ஒழுங்கா கவனிச்சால ஒரு டிவோர்ஸ் கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரே ஆள் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகலாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இது மனுஷனுடைய ஐடியா இல்ல, கர்த்தருடைய ஐடியா. என்ன சொல்றாரு சிம்பிளா, மனைவி உனக்கு ஏத்த மாதிரி இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, ஆனா பேசி பேசி உனக்கு ஏற்ற மாதிரி உன் மனைவியை மாற்று. அதுதாங்க சிம்பிள் ஐடியா தான். அடிக்காத, உதைக்காத, மிரட்டாத, உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லாத, பேசு. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, திருமண வாழ்க்கையில பேசுவதே கிடையாது பாருங்க. ஒரே பெட்ல தான் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. இப்படிதான் நிறைய கணவன் மனைவி வாழ்க்கை போயிட்டே இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது கிடையாது. பேசினாதானே கிளீன் பண்ண முடியும். மனைவியோடு பேசினாதானே அவங்கள தனக்கேற்ற மாதிரி மாற்ற முடியும். மனைவி கணவனோடு பேசினாதானே தனக்கேற்ற மாதிரி மாற்ற முடியும். பேசுறதே இல்லையே, அப்புறம் எப்படி மாற்றங்கள் வரும்? அப்புறம் எப்படி கரை திரைகள் போகும்? அப்புறம் எப்படி மகிமையோடு கூட ஜொலிப்பாங்க? சான்ஸே இல்ல. அருமையானவர்களே, கணவன் மனைவி இடையே அந்த பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா என்ன, வேலையிலேருந்து அவர் வரும்போதே போனை நோண்டிட்டு தான் வருவார். அவ்வளவு பிஸியா இருக்கிறாரு அவரு. காலையில வீட்டுல இருந்து வெளியே போகும்போதே போனை நோண்டி தான் போவார், அவ்வளவு பிஸி. சாயங்காலம் வீட்டுக்குள்ள வரும்போதே போனை நோண்டி தான் வருவார், அவ்வளவு பிஸி பாருங்க. போனு தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். வீட்டுல இருக்கிற ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் தான் பாருங்க. சதா போன் 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 என்று இருக்கிறது. ஆகவே உறவுகள் துண்டிக்கப்படுகிறது, பேச்சுவார்த்தைகள் துண்டிக்கப்படுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிற இந்த காரியங்கள் மனைவியினுடைய வாழ்க்கையிலோ கணவனுடைய வாழ்க்கையிலோ நடக்க முடியாமல் போகிறது. கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார், பேசி நம்மை ஜொலிக்க வைக்கிறார், பேசி நம்மை திருத்துகிறார், பேசி நம்மை பரிசுத்தமாக்குகிறார், பேசி நம்ம பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு வருகிறார். அப்போ ஒரு கணவனுக்கு அவன் விரும்புகிற அளவுக்கு பெர்ஃபெக்டா ஒரு மனைவி இல்லைன்னா கூட அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது பாருங்க. ஏன்னா கிறிஸ்து எப்படி பேசி நம்மை மாற்றுகிறாரோ அதே போல ஒரு கணவன் பேசி ஒரு மனைவியை மாற்ற முடியும். பெர்ஃபெக்ஷன் இல்லாதனால எனக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் வைக்கல, ரசத்தை வைக்கல, மீன் குழம்பு வைக்கல அப்படின்னு திட்டி இதையும் அதையும் பண்ணுறதுக்கு பதிலாக பேசணும். கொஞ்சம் உப்பு அதிகமா போட்ட, நாளையில இருந்து கொஞ்சம் உப்பு கம்மியா போடு, காரம் அதிகமா இருக்குது கொஞ்சம் காரத்துக்கு கம்மியா போடு, இப்படி சொல்லி 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 கரெக்டா வந்துடும் பாருங்க. அதே மாதிரிதான் எல்லாமே. அப்பப்போ அந்த ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வர முடியும்.
ஆனா இங்க ஃபீட்பேக் கிடையாது, குறை சொல்றதா இருக்கு. என்னத்த மீன் குழம்பு வச்சே நீ, ஒரே காரமா இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குமா, கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்குன்னா அடுத்த முறை இன்னும் நல்ல மீன் குழம்பு இருக்கும். அடுத்த முறை மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் நம்ம திட்டின்னு தான் இருப்பாரு. அதே காரத்தை போடு, முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு, வாயில வச்சாலும் அவ்வளவு கதறணும் அப்படின்னு. இந்த மாதிரிதான் நிறைய உறவுகள் போது பாருங்க. இதுக்குதான் நம்ம பைபிளை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம், வேதத்தை போதிக்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து நம்ம எப்படி டீல் பண்றாரு, மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து நம்ம எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. அதே போல கணவனிடத்துல மனைவி இடத்துல டீல் பண்ணி பாருங்க, குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். கிறிஸ்து அப்படிதான் டீல் பண்றாரு. அப்புறம் சொல்றாரு 28ல, அப்படியே புருஷர்களும் கிறிஸ்து எப்படி செய்யறாரோ அதே போல புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்து நடந்துகிற மாதிரி நடந்து கொண்டு சொந்த சரீரங்களாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஏன் கிறிஸ்து நம்ம கிட்ட பேசி 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 நம்மை மாற்றுகிறார்? ஏன் நம்ம அடிக்கிறது கிடையாது, ஏன் நம்ம உதைக்கிறது கிடையாது? ஏன்னா முக்கியமான காரியம், கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்த சரீரமாக பாவிக்கிறார். அதுதான். அப்ப எந்த ஒரு புருஷன் தன் மனைவியை சொந்த சரீரமாக பாவிக்கிறானோ அவன் ரொம்ப அன்பு கூறுவான் பாருங்க. ஏன்னா தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்ப எந்த மனுஷன் அவளுடைய சரீரம் ஆகவே அன்பு கூறுகிறேன் என்று இருக்கிறானோ அவன் தான் 26, 27 சொல்ற மாதிரி மனைவி இடத்துல அன்பு கூற முடியும். அந்த மனைவியை தனக்கு ஏற்றார் போல அவனால மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ சொந்த சரீரங்களாக பாவிக்க வேண்டும். பின்னாடி அதை இன்னும் அவர் விளக்குறார் பாருங்க, சொந்த சரீரம்னா என்ன என்பதை பின்னாடி விளக்குறார். போவனா படிப்போம். அப்புறம் சொல்றாரு, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. உன் மனைவி உன்னுடைய சொந்த மாம்சம். அப்ப சொந்த மாம்சத்தை யாராவது பகைப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு பாருங்க. இன்றைக்கு மனைவிமார்களை ஏன் பகைக்கிறாங்க, மனைவிமார்கள் புருஷனை ஏன் பகைக்கிறாங்கன்னா சொந்த மாம்சம் என்ற அந்த உணர்வோ அறிவோ இல்ல பாருங்க. ஏன்னா உலகம் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு கொடுக்குது, சொல்லி கொடுக்குது. உலகம் சொல்ற காரியம் தான் அவங்களுக்கு உள்ள போகுது தவிர தேவனுடைய வார்த்தை சொல்ற காரியங்கள் உள்ள போக மாட்டேது, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க. அவனுடைய சுயம் அங்க வந்து தடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்ற காரியங்களை சுயம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. கர்த்தர் சொல்றாரு, சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தமிழ்ல போஷித்து காப்பாற்றுகிறான் அப்படின்னு வருது இல்லையா? அது எப்படின்னா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நரிஷஸ் அண்ட் செரிஷஸ் அப்படின்னு வருது பாருங்க. போஷித்து காப்பாற்றுகிறான், போஷித்துக்கிறான் நரிஷ்மெண்ட். இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் எதுக்காக? உடம்புடைய நரிஷ்மெண்ட்டுக்காக. அப்போ கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்னா அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒய்ஃபை நரிஷ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா சோர்ந்து போயிருந்தா கணவனுடைய வார்த்தைகள் ஊக்கத்தை கொண்டு வரணும், ஊட்டச்சத்து மாதிரி இருக்கணும். பிசிக்கலா சோர்ந்து தான் கணவனுடைய வார்த்தைகள் ஊட்டச்சத்து மாதிரி இருக்கணும். மனதளவுல சோர்ந்து போயிருந்தா கணவனுடைய வார்த்தைகள் ஊட்டச்சத்து மாதிரி இருக்கணும் பாருங்க. The husband must nourish his wife. நல்ல போஷாக்கு இருக்கணும் அங்க. அது எப்படி வரும்? பேசினாதான் வரும். பேசாமே இருந்தா என்ன ஆகும்? மனைவி பலவீனப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருங்க, என்னை பார்த்தோன்னு மூஞ்ச திருப்பிக்கிறாருங்கன்னு நாளன்னைக்கும் அதே கவலையோடு தான் இருப்பாங்க பாருங்க. வேதம் சொல்கிறது ஃபர்ஸ்ட் நரிஷ், மனைவியை வந்து ஊட்டச்சத்து மிகுந்த ஒருவளாக மாற்று அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுது? செரிஷ். செரிஷ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நமக்கு 100 பேர் மோதிரம் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு மோதிரம் கொடுத்தாங்கன்னா அதுதான் மாட்டிங்கன்னு சுத்தின்னு இருக்கும். ஏன்னா we cherish that relationship. ஆகவே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வருகிற அந்த கிஃப்டை we cherish it. அதை ஒரு விலையேறு பெற்ற ஒரு காரியமாக நாம் மதிக்கிறோம், ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு காரியமா நாம மதிக்கிறோம். அப்போ ஒரு மனைவி ப்ரெஷியஸா இருந்தாதான், விலையேற பெற்றவளா இருந்தாதான் அந்த உறவுல கணவன் அவளை செரிஷ் பண்ணுவான் பாருங்க. அப்போ கணவன் செரிஷ் பண்ண மாட்டேங்கிறான்னா அவ கணவனுடைய பார்வையில மனைவி வந்து அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை, அவ்வளோ விலையேற பெற்றவ கிடையாது. 10ஓட 11 மோதிரம் மாதிரி தான். ஸ்பெஷல் மோதிரம்லாம் ஒன்றும் கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கணவனுடைய வேலை என்ன? he must nourish and cherish her. எது மாதிரி கிறிஸ்து எப்படி சபையை நரிஷ் அண்ட் செரிஷ் பண்றாரோ அதே மாதிரி கிறிஸ்து நமக்கு போஷாக்க கொடுக்கிறாரு பாருங்க. நம்ம பலவீனப்படுத்துறது கிடையாது.
அவர் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நாம நோய்வாய்ப்படுவது கிடையாது. அவர் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கிறோம். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்ப வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கிறோம் பாருங்க. அப்போ கணவன் பேசுகிற வார்த்தைகள் மனைவியை எல்லா விதத்திலும் நல்லா வச்சிருக்கணும். நரிஷ் அண்ட் செரிஷ் பண்ணும் பாருங்க. அப்படி இருக்கும்போது திருமண உறவு ரொம்ப சூப்பரா இருக்கும். பற்றி ரொம்ப பேச டைம் இல்லை, அடுத்தது போவோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். சரீரம் சரீரம்ன்றாரு இல்லையா, இங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. சரீரம்னா எப்படி, மாம்சம்னா சொந்த மாம்சம்னா என்ன அர்த்தம், சொந்த சரீரம்னா என்ன அர்த்தம்னா, நாம் அவருடைய அவயவம், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். அதாவது கிறிஸ்து தலை, நாம சரீரம் அப்படின்னு சொன்னா நாம தான் அவருடைய சதையும் எலும்புமாய் இருக்கிறோம். ஆதியாகமம் 2:24 நினைக்கிறேன். ஏவாளை பார்த்த உடனே ஆதாமுடைய காமெண்ட் என்ன தெரியுமா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். 2:24 நினைக்கிறேன், அப்புறம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இவள் என் எலும்பில் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சம். என்ன அழகா சொல்றான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள எலும்பு இருக்கு, வெளியே மாம்சம் இருக்கு பாருங்க. அப்போ ஒருவன் மனைவிடத்தில் அன்பு கூறாமல் போகும்போது என்ன ஆகுறதுன்னு சொன்னா, இந்த எலும்புல இருந்து இந்த மாம்சத்தை பிச்சு எடுக்கிற மாதிரி பாருங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப ஹாரிபிள் ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் செத்துடலாம் போல தோணும். ஏன்னா இந்த எலும்பு மேல இந்த சதை ஒட்டிட்டு இருக்குது, அதை பிச்சு எடுத்தா எப்படி இருக்கும், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு ரணம். ஆகவேதான் திருமண உறவு முறியும் போது அவ்வளவு ரணம், அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, செத்துடலாம் போல இருக்கு. இன்ஃபேக்ட் வேத வல்லுநர் அதான் சொல்றாங்க, when a divorce happens, death happens. எங்கே விவாகரத்து நடக்கிறதோ அங்கே மரணமும் சம்பவிக்கிறது. ஏன்னா எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறவங்க இப்ப பிரிகிறாங்க பாருங்க, பிச்சு எடுக்கிற மாதிரி, உயிரோடு இருக்கும் போதே பிச்சு எடுக்கிற மாதிரி. ஆகவே அவர்கள் சாகுறார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, மனைவி என்பவள் சரீரத்தின் அவயவம். நாம் என்று சொல்ற திருச்சபையை சொல்ற பாரு, நம்ம இயேசுவின் அவயவம், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எது நிமித்தம்? ஆதியாகமம் 2:23, 2:24 கிடையாது, 2:23. இது நிமித்தம். எது நிமித்தம்? அவங்க எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறதுனால இசைவு இப்போ மனைவியோடு கூட தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் வேறு எந்த உறவிலும் கிடையாது. இதனாலதான் கணவனும் மனைவியும் இசைந்து ஒன்றாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்துல அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். இந்த ஹோல் டீச்சிங்கை சம்மரைஸ் பண்ணி என்ன சொல்றாரு, கணவன்மார்களே மனைவி கிட்ட அன்பு கூறுங்க. எப்படியெல்லாம் அன்பு கூறுறதுன்னு முன்னாடி சொல்லிட்டார். மனைவியை பார்த்து முதல் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு இல்லையா, இங்க அந்த சப்மிஷன்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க. என்னது சப்மிஷன்? பயபக்தின்னு தமிழ்ல வருது இல்லையா, ஆங்கிலத்தை வாசிங்கன்னு சொன்னா ரெஸ்பெக்ட். கணவனுக்கு மரியாதை கொடுங்க, கணவனை ஹானர் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீ உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விவாகரத்துகளுக்கு மெயின் காரணமா இருக்குது புருஷனை மதிக்கிறதே கிடையாது. நான் நிறைய பேரை பார்ப்பேன், 4 பேர் மத்தியில ரொம்ப மனைவி ரொம்ப வந்து அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர் அப்படித்தான் பேசுவாரு, தப்புன்னு அடிப்பாங்க பாருங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் முட்டாள என்ன, இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்றாரு, ஒன்றும் தெரியாம வாழ்ந்துன்னுக்கிறாரு. 2 பிள்ளைங்களை பெத்தாச்சு, 3 பிள்ளைங்களை பெத்தாச்சு, ஒன்றும் தெரியாம பிள்ளைய பெத்து இருக்கிறாரு. ஆனா எப்படி அவரை மட்டம் தட்டுவாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு சரியா பேச வராது, அவருக்கு 4 பேர் மத்தியில் எப்படி நடந்துன்னு தெரியும். அந்த மனுஷன் தான் டெய்லி வேலைக்கு போறாரு, 40 பேர் 400 பேர் இருக்கிற இடத்துல வேலையை செய்யறாரு, அத்தனை பேரையும் சமாளிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ பண்றாரு. ஆனா இவங்க எப்படி மட்டம் தட்டுவாங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது, புருஷனுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாருங்க, மட்டம் தட்டுறது, கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பது கிடையாது. அதே மாதிரிதான் புருஷனும் பாருங்க, அன்பை கொடுக்காதது பிரச்சனையாகிறது, மனைவி அந்த மரியாதையை கொடுக்காதது பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க. எந்த இடத்துல மனைவி தன்னை மதிக்கலன்னு புருஷன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அன்னையில இருந்து அவன் அப்படியே ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறான். இன்னும் சொல்ல போனா யார் தங்கிட்ட ரொம்ப மரியாதையா தன்னை ரொம்ப மதிச்சு கனம் பண்ணி நடந்துக்கிறாங்களோ அவனுடைய அட்டென்ஷன் அந்த பக்கம் போகுது பாருங்க. அதான் பல குடும்பங்களிலே விரிசல் ஏற்படுகிறது.
நல்ல ஆரோக்கியமான திருமண வாழ்க்கை, கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்க நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதுக்கு முக்கியம் என்னன்னா, 2 பேருமே கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். அப்பதான் நாம சொன்னா இதெல்லாம் விளங்கும், இல்லாட்டி விளங்காது. அவ்வளவுதான். ஒருத்தர் ரட்சிக்கப்படாம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா விளங்காது. பாருங்க, இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அது விளங்காது. என்னது இது, ஒரே சரீரம்ன்றாங்க, மாம்சத்துக்கு மாம்சம், எலும்பில் எலும்புன்றாங்க. ஏன்னா பைபிள் தெரியல, இயேசுவை நம்பல, பைபிளை நம்பல. ஆகவே அவங்களால ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட திருமணங்கள்ல எப்போதும் பிரச்சனை தான். பாருங்க, எதுக்கு நான் இதை சொல்றேன், முதல் கோணல் முற்றும் கோணல். ஆரம்பத்திலே திருமணத்திலேயே நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு பையனையோ பெண்ணையோ நம்ம செலக்ட் பண்ணி திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த உறவுகளில் சிக்கல் வராதுன்னு ஒன்றும் கிடையாது. வந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல முடியும், அவனும் அதுக்கு செவி கொடுப்பாங்க, வாழ்க்கை நன்றாய் அமைய முடியும். ஆமென். நிறைய விவகாரத்தில் நடக்குது கிறிஸ்தவ குடும்பங்கள். அது காரணம் என்னன்னா, திருச்சபைகள்ல இதெல்லாம் ஸ்ட்ராங்கா போதிக்கிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. நாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இந்த காரியங்களை, பைபிள் இன்னும் நிறைய இருக்கு பாருங்க திருமணத்தை குறித்து. அதை எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை நம்முடைய இல்லற வாழ்க்கை காட்டிலும் ரொம்ப நன்றாய் ஆசீர்வாதம். ஆமென். சரி, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா?